إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا ما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله فخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله إلا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال: عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله. إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் ஆட்சியாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும், நம் உயிரிலும் மிஞ்சி ஒப்பற்ற தலைவர், அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமானார் ரசூலை கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் இரத்த சொந்தங்கள், அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்திட்ட போதும் தொடர்ந்து விடாது துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள், சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மக்கள் மீதும், இன்னும் இம்மையிலே இறைவனின் திருப்தியை பெற்று வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும், இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் வற்றாத ஜீவநதியாய் வழிந்தோடத்துமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்க மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி ஒளிவு மறைவின்றி எடுத்துச் சொல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்லநாயனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இந்த பூமியில் உறவுகளோடும் மனிதர்களோடும் இன்ன பிற உயிர்களோடும் அன்பையும்
இரக்கத்தையும் மனிதநேயத்தையும் நாம் எப்பொழுதெல்லாம் பரிமாறுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் மிருகங்களுக்கும் பிராணிகளுக்கும் விலங்கினங்களுக்கும் மனிதர்களுக்கும் உடைய வித்தியாசத்தை நாம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆறறிவு ஜீவன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மனிதன் எப்பொழுது அன்பை பரிமாறுகிறானோ, எப்பொழுது இரக்கத்தை பரிமாறுகிறானோ, எப்பொழுது மனிதத்தை பரிமாறுகிறானோ, மனித நேயத்தோடு பிற மக்களிடத்தில் நடந்து கொள்கிறானோ, அப்பொழுதுதான் இவன் இன்சான் என்று அறியப்படுகிறான். அப்படியான அந்த பண்பு இருக்கிறது, அந்த பண்பு நம்மை விட்டு போய்விடுமானால், நம்மை விட்டு பறிக்கப்படும் என்று சொன்னால், மிருகங்களை விட ஆக கீழானவர்கள் என்பதை இஸ்லாம் எச்சரிக்கிறது. அவர்களை மிருகங்களை கூட ஒப்பிட முடியாது என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே குறிப்பிடுகிற உலாயிக்கல் அன்ஆம் என்ற வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்கிறான், பயன்படுத்துகிறான். கால்நடையை விட அவர்கள் கீழானவர்கள், அதை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு போய் கொண்டிருக்கிறது. மகனையே தந்தை கொலை செய்வதும், வண்டியின் உரசலில் வன்முறையாக மாறி உயிர் பறிக்கப்படுகிற நிலைக்கு போவதும், இங்கிருந்து தொடங்கி உலக அளவில் நீங்கள் பார்த்துக் கொண்டால் எல்லா இடங்களிலும் உயிரை பறிப்பது என்பது சர்வசாதாரணமாக ஆக்கப்பட்டு விட்டது. அது எல்லா இடங்களிலும், பலஸ்தீனை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது இப்பொழுது தற்பொழுது நடந்திருக்கிற பயங்கரவாத பஹல்காம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்தில் நடந்தது, அதை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாள்தோறும் உயிருடைய மதிப்பும் உயிருடைய விலையும் செல்லா காசாக மாற்றப்பட்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, மனிதநேயம் என்பது செத்துவிட்டதா என்பதை நினைக்க தோன்றுகிறது. பலஸ்தீனத்தை எடுத்துக்கொண்டால் முழுவதுமாக அது ஆக்கிரமிக்கப்பட்டு கொத்து கொத்தாக மக்கள் கொலைக்களங்களுக்கு கொண்டு செல்கின்ற அவல நிலையில் வாழ்வதற்கு ஆதாரம் இல்லாமல் உணவை தேடி கடலுக்குள் பயணிக்கின்ற பொழுது கடல் பிரதேசத்திலும் குண்டுகள் போடப்பட்டு கடைசியிலே அவர்கள் உணவுக்கு வழி இல்லாமல் கடல் ஆமைகளை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை ஒரு பிரச்சனையாக்கி ஐநாவிலே செய்தியை கொண்டு வருகின்ற பொழுது இந்த அமெரிக்க அரசாங்கம் அது இஸ்ரேலுடைய உரிமை, மனிதனை கொள்வது, மனிதர்களை கொள்வது என்பது யாருடைய உரிமையா? இஸ்ரேலுடைய உரிமை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மனிதம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆனால் இதுவெல்லாம் தீவிரவாதம் இல்லை. மனிதநேயத்தை சுக்குநூறாக்குவது, மனிதனுடைய உயிரை இல்லாமலாக்குவது, அதற்கு எந்த அற்ப விலையும் கூட கொடுக்காமல் இருப்பது இருக்கிறது, இவையெல்லாம் என்ன இல்லை, தீவிரவாதம் இல்லை. ஆனால் எப்பொழுது அது இஸ்லாமுடைய பெயரோடு, இஸ்லாமியர்களோட பெயரோடு இணைக்கப்படுமோ அப்பொழுது அது என்ன செய்யப்படுகிறது, டெரரிசம் என்ற வார்த்தையை அழைக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான பண்புகள் இந்த மனிதரிடத்தில் இருக்கின்றவரை மனிதநேயம் என்பது செத்துக்கொண்டே இருக்கும். மனிதநேயம் கடைபிடிக்கப்பட வேண்டும். உலகத்தில் பேசுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் ஐநா சபை என்ன செய்யும், ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தினமாக அனுஷ்டிக்கும். மனிதநேயத்திற்கென்று ஒரு தினம் இருக்கிறது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி உலகத்தில் ஒரே நிகழ்வுக்கு 2 தினங்கள் கடைபிடிக்கப்படுவது என்றால் இதற்கு மாத்திரம்தான் 2 தினங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. உலகியல் மனிதநேய தினம் ஜூன் 21ஆம் தேதி, சர்வதேச மனிதநேய தினம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி. ஒரே நிகழ்வுக்கு, ஒரே செய்திக்கு 2 தினங்கள் அனுஷ்டிக்கப்படுகிற நிலையை நீங்கள் பார்த்தால், மனிதநேயம் என்பதும் மனிதம் என்பதும் எந்த அளவிற்கு மனிதரிடத்தில் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், அரசியல் லாபங்களுக்கும் அதிகார ஆசைகளுக்கும் மனித இன உணர்வுகளை குடிதோண்டி புதைக்கின்ற காழ்ப்புணர்ச்சியும் சுயநலமும் இந்த மனிதரிடத்தில் மேலோங்குகின்ற இந்த வாழ்வு ரணகலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. தனி மனித நிம்மதியும் பொது அமைதியும் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டு
இன்றைக்கு மனிதர்கள் வாழ்வதா சாவதா என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே இது போன்ற வாசகங்களை பயன்படுத்துகின்ற பொழுது, மனிதன், இன்சான், உன்னுடைய பெயர் என்ன? இன்சான். அல்லாஹ் தஆலா திருமறையிலே 63 இடத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். மனிதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அன்னாஸ், நாஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை 241 முறை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? திருமறையிலே பதிவு செய்கிற காட்சியை பார்க்க முடியும். அல்லது ஆதமுடைய மக்கள், பனி ஆதம், இப்படியான வாசகம் 6 இடங்களிலே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் ஏன் சொல்லப்படுகிறது என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக இறக்கிய இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்கள் தான் முதலாவது இறக்கப்பட்டது. அந்த 5 வசனங்களிலே அல்லாஹ் இந்த இன்சான் என்று 2 முறை குறிப்பிடுகிறான். 5 வசனங்களுக்கு கூடாகவே எத்தனை முறை குறிப்பிடுகிறான்? 2 முறை அல்லாஹ் தஆலா இன்சானே என்று அல்லாஹ் தஆலா அழைக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் மனிதர்களாக இருந்து உங்களிடத்திலே அன்பையும் இரக்கத்தையும் என்ன செய்யுங்கள்? பரிமாறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால், இந்த திருமறை குர்ஆன் இந்த மனிதர்களிடத்தில், ஒன்று மனிதர்களிடத்தில் பேசுகிறது அல்லது மனிதர்களுக்காக பேசுகிறது. இரண்டும் தான் அதில் இருக்கிறது. ஒன்று மனிதர்களை குறித்து பேசுகிறது, 2 மனிதர்களுக்காக பேசுகிறது என்று சொன்னால், குர்ஆனை என்ன சொல்வார்கள்? கிதாபுல் இன்சான். இந்த கிதாபுல் இன்சான் இது மனிதர்களுக்காக வேண்டிய கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால், அப்படியான திருமறை குர்ஆனில் மனிதத்துவத்தை பற்றி பேசுகிற பல நூறு வசனங்கள் உண்டு. பல நூறு வசனங்கள் உண்டு. அல்லாஹ் தஆலா சொல்கிறானா இல்லையா? நாம் திரும்ப பல இடங்களிலே அதை கேட்கிறோம். என்ன? ஒரு மனிதன் நியாயமின்றி காரணமின்றி ஒருவரை கொலை செய்தான் என்று சொன்னால், மன் கத்தல நஃப்ஸன் பிஐரி நஃப்ஸின், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒரு மனிதனை நீங்கள் கொலை செய்தால், எந்தவித காரணமும் இல்லாமல் கொலை செய்தால் அவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்? பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், அவ் ஃபஸாதி ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொலை செய்வதற்கு சமமானவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே வமன் ஆயா ஃபகஅன்னமா ஆயா الناس ஜமீஆ, ஒரு மனிதரை வாழ வைப்பதற்கு நீங்கள் உதவி செய்தால், ஒரு மனிதனிடத்தில் இரக்கத்தோடு நடந்து கொண்டால், ஒரு மனிதனிடத்தில் அன்பு பாராட்டினால், நீங்கள் ஒட்டுமொத்த மக்களுக்கும் அன்பு செலுத்தியதை போல, வாழ வைத்ததை போல சமம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கின்ற பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிற பொழுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அர்ராஹிமூன யர்ஹமுர் ரஹ்மான். அல்லாஹ் தஆலா யார்? கருணையாளன், கருணையாளன் அதிபதி, கருணைக்கு அதிபதி. அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கின்ற பொழுது, கருணைக்கு அவன் அதிபதி, கருணையாளனாகிய அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் மீது கருணை செலுத்துகிறான். எனவே மக்களே, நீங்கள் பூமியில் உள்ளவர்கள் மக்களிடத்தில் அன்பு பாராட்டுங்கள், நீங்கள் கருணை செலுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள், மக்களே, பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் கருணை காட்டுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது என்ன செய்வான்? கருணை காட்டுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ். நீங்கள் மக்கள் மீது எவரெல்லாம் கருணை காட்டவில்லையோ, மக்கள் மீது எவரெல்லாம் அன்பு பாராட்டவில்லையோ, அவர்கள் மீது அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஒருபோதும் அன்பு பாராட்ட மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். எந்த மக்கள் தமது சகோதரருக்கு ஏற்படுகிற உலக துன்பங்களில் இருந்து அவரை விடுவிக்கிறாரோ, எந்த மக்கள் அவருக்கு ஏற்படக்கூடிய நிலையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறாரோ, அந்த மக்களை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் ஏற்படக்கூடிய வேதனையில் இருந்து அல்லாஹ் விடுவிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த உலகத்தில் பிற மக்களுடைய துன்பத்திலிருந்து விடுவிப்பது, பிறர் சிரமத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சிரமத்தை போக்க முயற்சிப்பது, அவருக்காக வேண்டி ஒத்துழைப்பு செய்வது, இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எதனோடு ஒப்பிடுகிறார்கள்? நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து உங்களை அல்லாஹ் விடுவிப்பான். மாத்திரமல்ல, தம்முடைய சகோதரருக்கு உதவி புரிகின்ற காலமெல்லாம்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பார்க்க முடியும் சகோதரர்களே. எந்த அளவிற்கு இஸ்லாம் இறங்கி செல்லும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எப்படி ஒரு மனிதன் ஒருவர் தங்களுடைய நடந்து செல்லுகிற பாதையில் ஒரு மரக்கிளை கிடப்பதாக கண்டு அந்த மரக்கிளை அகற்றுகின்ற பணியிலே அவர் ஈடுபட்டார். அப்படி ஈடுபட்ட காரணத்தினால் அவருக்கு தொழுகைக்கு செல்வது தாமதமானது. அவர் போவதற்குள் தொழுகை முடிந்து விட்டுகிறது. இப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா நன்றி பாராட்டுகிறார். தொழுகை பரலானது, கடமையான தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு மூமின் மீதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவன் செய்த ஒரு காரியம் பிற மக்களுக்கு இடையூறும் துன்பம் ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையிலிருந்து அவனை இவன் அகற்றுகிறான். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு நன்றி பாராட்டுகிறான். அந்த மனிதனை அவனுடைய பாவத்தையும் அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்ற செய்தியெல்லாம் வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், மனித நேயத்துடைய முதல் படியை இஸ்லாம் இந்த மக்களுக்கு சொல்லுகிறது என்பதை பார்க்கிறோம் சகோதரர்களே. சக மனிதனை கண்டுகொள்ளாத மனிதநேயமற்ற நிலை மனிதரிடத்தில் உண்டாக காரணமாக இருப்பது பிறப்பாலும் சரி, நிறத்தாலும் சரி, இனத்தாலும் சரி, மொழியாலும் சரி, மனிதனை பிரித்து பார்க்கும் ஏற்றத்தாழ்வுகளும் பாகுபாடுகளும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால், அன்றுக்குரியவர்களை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அதுவெல்லாம் இல்லை, அல்லது எங்கோ ஒரு மூலையில் அது ஒளிந்து கிடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா திருமறையிலே பல இடங்களிலே சொல்கிறானா இல்லையா? மக்களே, யா அய்யுஹன் நாஸ், ஒட்டுமொத்த மனிதர்களை அழைத்துத்தானா சொல்லுகிறான். இத்தகு ரப்புக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவுடைய நிகழ்விலே ஓடி காட்டிய வசனத்தை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, மனிதர்களே, உங்களை ஒருவரிலிருந்து ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். உங்க ஆண் பெண்ணிலிருந்து படைத்தோம். உங்கள் துணையை உங்களுடைய முதுகு தண்டிலிருந்து உருவாக்கினோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் உங்களை நாம் இனம், மொழி என்று வித்தியாசத்தை ஏற்படுத்தினோம். உங்களை அல்லாஹ் தஆலா பூமியிலே பல்கி பெருக வைத்தான். அவனை கொண்டுதான் நீங்கள் அடையாளம் கண்டு கொள்கிறீர்கள். அதனால் அப்படியான அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள், அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற வசனத்தை நாம் பார்க்கிறோமா இல்லையா? யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் தக்ரி வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊஅன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். இந்த வசனம் எல்லாம் இந்த மனிதர்களை எச்சரிக்கை செய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை அந்த ஏற்றுக்கொண்ட துவக்கத்திலே ஆரம்பத்தில் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆரம்பத்திலே வெளிப்படுத்தாமல் இருந்தார்கள், இஸ்லாத்தை மறைத்தே வைத்திருந்தார்கள். ஒரு கட்டத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான் வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது, உமையாவுடைய வேதனையினால் துன்புறுத்தினால் ஆளாக்கப்பட்டிருக்கின்ற பொழுது, இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் வருகின்ற பொழுது சஹாபாக்களுடைய அவையிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களே, யாரிடத்திலாவது ஏதாவது பொருளாதாரம் இருந்து பிலாலை எப்படியாவது விடுவித்து கொண்டு வர முடியாதா என்று பொதுவாக அந்த மக்களை பார்த்து கேட்டார்கள். இந்த வார்த்தை யாரை தூங்கவிடவில்லை? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூங்கவிடவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாரே என்று சொல்லி யோசித்தார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடித்து துன்புறுத்திக் கொண்டிருக்கின்ற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வழியில் சென்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கின்ற பொழுது உமையா ரமல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் வைத்து அடித்து கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு ஏழையை, ஒன்றுமில்லாத ஒருவரை இப்படி சித்திரவதை செய்கிறாயே, உனக்கு இரக்கம் என்பதே இல்லையா என்று அவள் கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அவ்வளவு இரக்கம் இருந்தால் நீர் வேண்டுமானால் அவரை இந்த நிலையிலிருந்து விடுவிக்க முடியுமா என்று பார் என்று உமையா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுதான் தருணம் என்று காத்திருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையாவிடத்தில் கேட்டார்கள், நான் தயாராக இருக்கிறேன், என்ன விலை சொல்கிறாய், நான் தருகிறேன் என்று சொல்லி 30 ஊக்கியா தங்கத்தை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். உமையா கேட்டான், ஒரு ஊக்கியாவை தந்திருந்தாலே நான் கொடுத்திருப்பேன், அதற்கு கூட விலை இல்லாத ஒரு நபர் இந்த நபர் என்று சொல்லுகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் 100 ஊக்கியாவை கேட்டிருந்தாலும் உனக்கு தந்திருப்பேன், அவருடைய ஈமான் விலை மதிக்க முடியாதது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தியை பார்க்கிறோம் சகோதரர்களே. அன்பானவர்களே, இப்படித்தான் இஸ்லாம் பார்க்கும் என்று சொன்னால், இரக்க குணமும் இரக்க சிந்தனையும் உலகத்தில் எந்த அளவிற்கு வலியுறுத்தி பேசி இருக்கிறது
என்பதை நாம் பார்க்க முடியும். இப்படியான பல நூறு அமர்வுகளை நீங்கள் இது மாதிரியான நிகழ்வுகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அப்படியான மார்க்கம், அப்படியான இஸ்லாம், அப்படியான சத்தியம் எதனோடு முடிச்சு போடப்படுகிறது? தீவிரவாதத்தோடு முடிச்சு போடப்படுகிறது, பயங்கரவாதத்தோடு முடிச்சு போடப்படுகிறது. இன்றைக்கு எத்தனை செய்திகள், இந்த பகல்காமுடைய தாக்குதலுக்கு பிறகு வந்த செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் சகோதரர்களே. டெரரிசம் என்று சொன்னால் என்ன? அகராதியிலே உண்டு. தி சிஸ்டமேட்டிக் யூஸ் ஆஃப் டெரர் எஸ்பெஷலி as a means of correction, coercion. அதாவது முறைப்படி திட்டமிட்டு ஒரு மக்களிடத்திலே பேரச்சத்தையும் பீதியையும் வன்முறையும் உண்டாக்கி பலவந்தமா இந்த மக்களுடைய உயிரை பறிப்பது டெரரிசம் என்று அவருடைய அகராதியில் சொல்லப்படுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், தனியொரு முஸ்லீமோ அல்லது முஸ்லீம் குழுவோ இப்படியான செயலில் ஈடுபடுவதை வைத்து எப்படி அழகிய ஒரு வார்த்தையோடும் உலகளாவிய எவ்வளவு இரக்கத்தையும் மனிதநேயத்தையும் உலகத்தில் போதித்த ஒரு மார்க்கத்தை இவர்களால் முடிச்சு போட முடிகிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த டபுள் ஸ்டாண்ட், இந்த டபுள் ஸ்டாண்ட் என்று சொல்லுகிறோமே, இரட்டை நிலைப்பாடு, இந்த இரட்டை நிலைப்பாடை இவர்கள் இதற்காக வேண்டி பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், இன்னவர நாடுகளில் இஸ்ரேலில் கொன்று குவிக்கின்ற ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களுக்கு எதிரான நபர்கள் தீவிரவாதிகள் இல்லை. இலங்கையிலே தமிழர்களை கொன்று குவித்த பொழுது அவர்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டவர்கள் தீவிரவாதிகள் இல்லை. அவர்களுக்கெல்லாம் அந்த பெயர் சூட்டப்படவில்லை என்று சொன்னால், இதில் எவ்வளவு வன்மம் ஒளிந்திருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த சம்பவம் நடந்து இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அங்கெல்லாம் இஸ்லாமிய மக்களுடைய உடைமைகளும் உயிர்களும் பாதிக்கப்பட்டதா இல்லையா? அச்சத்தோடும் பேரச்சத்தோடும் வாழக்கூடிய சூழல் ஏற்பட்டதா இல்லையா? அப்படியானால் டெரரிசம் என்பது யாருக்குரியது? அந்த டெரரிசம் என்ற வார்த்தையின் அகராதி பொருள்படி அது யாருக்குரியது? யாரை நீங்கள் அச்சத்தில் ஆட்சுகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்கிறான், நேரான வழி. இந்த வழி எது? நேரான வழி. குறுக்கு வழியில் பயன்படுகின்ற எந்த மக்களையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அவன் எப்படி பெயர் வைத்திருந்தாலும் சரி, அவன் எப்படி பெயர் வைத்திருந்தாலும் என்ன செய்யாது, இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளார் என்று சொன்னால், மிதவாதம், நடுநிலை, நிதானம், இது இஸ்லாத்துடைய அடிப்படை பண்பு. இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது உம்மத்துன் வசதா, அல்லாஹ் என்ன சொல்வான்? இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? நடுநிலை சமுதாயம். தீவிர போக்கை ஒரு காலம் மேற்கொள்ளாது, தீவிர போக்கை ஒரு காலம் மேற்கொள்ளாது. மேற்கொள்ளுவன் முஸ்லீமாக இருக்கவும் மாட்டான், மேற்கொள்ளக்கூடியவன் இஸ்லாமியனாக இருக்க மாட்டான். அவனுக்கு அந்த அடையாளமும் இல்லை, அந்த முகவரியும் இல்லை. நாம் யோசிக்க முடியுமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை நாம் திரும்ப மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, கதாலிக ஜஅல்னாகும் உம்மத்துன் வஸதா லிதகூனு ஷுஹதா அலன்னாஸி வயகூன ar-ரசூல அலைக்கும் ஷஹீதா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மக்களே, நம்பிக்கையாளர்களே, உங்களை நாம் ஏற்றத்தாழ்வற்ற நடுநிலையான சமூகமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு சாட்சியாளர்களாக இருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருப்பார். அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையாகவே இந்த வாசகத்தை சொல்கிறார். நீங்கள் எல்லாம் யார்? மனிதர்களுக்கு சாட்சி. மனிதர்களுக்கு சாட்சி ஆனால் எவ்வளவு பெரிய தர்ஜா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு இம்மி அளவும் ஒரு முஸ்லிம் பாதகமான அநியாயமான காரியங்களை செய்யவே மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்கிற மொத்த சமூகத்திற்கும் மூமின்களை நீங்கள் தான் சாட்சி, நீங்கள் தான் எவிடன்ஸ். உங்களுக்கு யார் எவிடன்ஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எவிடன்ஸ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் என்று சொன்னால், மிதமிஞ்சிய தன்மை இருக்கிறதே, அப்படியான நிலையை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அதை பயன்படுத்துகின்ற பொழுது இந்த அதிதீவிர போக்கு என்று சொல்கிறோமே, மிதமிஞ்சிய தன்மை என்று சொல்கிறோமே, அந்த வார்த்தை அல்லாஹ் குரு என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்வான். ஆர்வ கோளாறு, அவசர குடுக்கை என்று சொல்கிறோமே, இந்த அவசர தன்மை தனதுஆ என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவான். வைராக்கிய போக்கு, வைராக்கிய போக்கு, நான் சொல்வதைத்தான் செய்வேன் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை இருக்கிறது. தஸ்தீர் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்வான். இந்த அம்சங்கள் அனைத்தையும் அல்லாஹ் செய்வான், கடுமையாக எதிர்ப்பான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் அஉலு. நாம் சொல்கிறோமே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற மார்க்கத்திலே மிதமிஞ்சிய தன்மை குறித்து நான் எச்சரிக்கை செய்கிறேன். உங்களுக்கு அதிதீவிர தன்மை குறித்து
நான் உங்களிடத்தில் எச்சரிக்கை செய்கிறேன். மாத்திரமல்ல, தீன் அழிவதற்கு காரணமாக இருந்தது எது தெரியுமா? இந்த மிதமிஞ்சிய தன்மை. உலகத்தில் பெரும்பாலான மக்கள் மிதமிஞ்சிய தன்மை காரணமாகத்தான் அழிந்து போனார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செஞ்சார். அப்ப அப்படியான மார்க்கம் இதை ஆதரிக்குமா? அப்ப அப்படியான மார்க்கம் இதற்கு கங்கணம் கட்டி நிற்குமா? ஒருபோதும் இல்லை. அவர்களுக்கு முகவரி இல்லை, அவர்களுக்கு அடையாளம் இல்லை, அவர்களுக்கு விலாசம் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லுவான் வேதமுடைய மக்களை பார்த்து யா அஹ்லல் கிதாபி லா துஅலு ஃபீ தீனிக்கும், மக்களே, வேதத்தை உடையவர்களே, உங்கள் மார்க்கத்தில் வரம்பு மீறி செல்லாதீர்கள், அதிதி தீவிர போக்கை மேற்கொள்ளாதீர்கள் என்று இஸ்லாம் சொல்லும். ஆனால் யார் அதை போக்கை கடைபிடிக்கிறார்கள்? சர்வ சாதாரணமாக உலக அளவில் இத்துணை நாடுகள் 182 நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தும் வெறும் 13 நாடுகளுடைய ஆதரவை வைத்து ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கிறார்களே, இது எந்த வகையில் சேர்ப்பது? குண்டு கீழே போடுகின்ற பொழுது அந்த குண்டுடைய வெடிச்சத்தத்தில் அந்த உடம்பு வானத்தை நோக்கி பறக்கிறது. இது எந்த வகையில் சேர்ப்பது? யோசியுங்கள் சகோதரர்களே. இஸ்லாம் அதை ஒருபோதும் கற்றுத்தரவில்லை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பல இடங்களிலே குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும் சகோதரர்கள். மிதமிஞ்சிய நுணுக்கத்துடனும் மிதமிஞ்சிய வைராக்கிய போக்குடனும் யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அந்த மக்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். ஒரு சிறிய சம்பவம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை வைக்கிறார்கள். தொழுகை வைக்கின்ற பொழுது குர்ஆன் வசனங்களை சற்று நீட்டி ஓதிவிட்டார்கள், அதிகமான வசனங்கள் ஓதிவிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு போன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் கொண்டார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மீது கோபம் கொண்டு சொன்னார்கள், முஆதே, மக்களை நீ விஷப்பரீட்சைக்கு ஆளாக்குகிறாயா? யா முஆத் அகதன்ன அன்த, நீ அவர்களை விஷப்பரீட்சைக்கு ஆளாக்குகிறாயா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனத்தை அதிகமாக ஓதியதற்கு குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னார். இனி ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உங்களின் சிலர் மக்கள் நல்ல கர்மங்களை வெறுக்கும்படி செய்து விடுகிறீர்கள், இப்படியான நடைமுறையின் மூலமாக வெறுக்கும்படி செய்திருக்கிறீர்கள். எனவே உங்களை யாரேனும் தொழுகையை முன்னின்று நடத்துகின்ற பொழுது அதை சுருக்கி விரைவுபடுத்துங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு பின்னால் முதியவர்களும் பலமில்லாதவர்களும் அவசர தேவையில் உடையவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்க முடியும் என்று சொன்னால், இப்படியான அறிவுரைகளை சொன்ன மார்க்கம் தீவிரவாதத்தை வலியுறுத்துமா? யோசித்து பாருங்கள் சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மார்க்க விஷயங்களிலே மக்களுக்கு எல்லாவற்றையும் இலகுவாக்கி வையுங்கள், அவர்களுக்கு சிரமங்களை உள்ளாக்காதீர்கள், ஒருவருக்கு ஒருவர் அன்புடனும் மனிதத்துடனும் நடந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டு நிற்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் வாழ வேண்டிய வாழ்வது இஸ்லாம் கற்றுத்தந்து விட்டது. ஒரு முஸ்லீம் வாழ வேண்டிய வாழ்வு, பிறருக்கு நல்வாழ்வை விரும்புவது ஒரு முஸ்லீமுடைய வாழ்வு. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தந்த பிரார்த்தனையை கற்றுத் தருகிறார்களா இல்லையா? ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எங்களுக்கு சிறந்ததை தருவாயாக என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே கற்றுத் தருகிறார் என்று சொன்னால், அன்பானவர்களை யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனிஹி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரிஹி வ அஸ்லிஹ் லி துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், நான் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என்னுடைய நடவடிக்கையில் அரணாக விளங்குகின்ற என் மார்க்கத்தை சரியாக புரிந்து சரியாக நடந்து கொள்ளுகிற பலத்தை என்ன செய், எனக்கு தந்தருள்வாயாக. என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த காரியங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேனோ அதை நேராக சந்திப்பதற்கு என் உள்ளத்தை விசாலமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய மறுமை வாழ்வுக்கு தரப்பட்டிருக்கிற அவகாசத்தை எனக்கு நேர்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எல்லா விதமான தீங்குகளிலும் என்னை பாதுகாத்து நன்மைகளை பெறுவதற்குரிய களமாக என்னுடைய வாழ்வையும் அமைதியை விளைவிப்பதாக என்னுடைய மரணத்தையும் ஏற்படுத்துவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிற செய்தியை நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் என்று சொன்னால், மன் அஜ்ல ذلك كتبنا على بني اسرائيل انه من قتل نفسا بغير نفس. நீங்கள் அநியாயமான முறையில் எந்த நபரை கொலை செய்தாலும் சரி, அது உலக மக்களை கொலை செய்ததுக்கு சமம் என்ற வார்த்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிற காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னால், நீங்கள் ஒரு சாரார் மீது கொண்டிருக்கிற வெறுப்பு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்தி வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனாஅன கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டிருக்கிற வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம், நீதி செய்யுங்கள், இதுதான் இறையச்சத்திற்கு ஆக மிக நெருக்கமானது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த சமூகம் அப்படித்தான் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது, அப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு யதுஹு இலா தாரிஸ் ஸலாம். உங்களை நாம் எதன் பக்கம் அழைக்கிறோம்? அமைதியின் பக்கம் அழைக்கிறோம். இஸ்லாம் எதன் பக்கம் உங்களை அமைக்கிறது? எதன் பக்கம் உங்களை அழைக்கிறது? அமைதியின் பக்கம் அழைக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருபோதும் இஸ்லாம் என்ன செய்யாது? தீவிரவாதத்தோடும் பயங்கரவாதத்தோடும் தங்களை தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளாது என்பதை பல முறைகளில் அது நிரூபித்திருக்கிறது என்ற வழியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாம் ஒருபோதும் வன்முறையோ தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ உலகுக்கு கற்றுத்தராது என்பதை நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், உலகத்தில் பிற மதங்களை பிற சமயங்களை அங்கீகரித்திருப்பதை அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிற செய்தி நீங்கள் பார்க்க முடியும். ஃபமன் ஷா ஃபல்யுமின் வமன் ஷா ஃபல்யக்ஃபுர். வேண்டியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், வேண்டாதவர்கள் நிராகரிக்கலாம். வேண்டாதவர்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று ரெண்டுக்கும் அல்லாஹ் அனுமதி தந்திருக்கிறார். நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள், நிராகரிக்க வேண்டுமானால் நிராகரித்துக் கொள்ளுங்கள். இதில் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு என்ன இல்லை? எந்த சங்கடமும் இல்லை. அல்லாஹ் முடிவு செய்கிற இடம் வேறு, அல்லாஹ் தஆலா முடிவு செய்கிற இடம் வேறு என்று சொன்னால், பிற மதத்தவர்கள் தங்களுடைய மதங்களில் வாழ்வது கூட யாருடைய ஏற்பாடுதான்? இன்னல்லதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் யத்தபு கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. அல்லாஹ் அனுமதித்து, அல்லாஹ் நாடி, அல்லாஹ் அங்கீகரித்து தான் பிற மதங்களும் பிற சமயங்களும் இருக்கிறது என்று சொன்னால், அன்பிற்குரியவர்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியான எந்த எதிர்நிலையும் இஸ்லாமிய மார்க்கம் எடுக்காது, எடுக்கிற வழிமுறையும் கற்றுத்தராது என்பதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியான வழிமுறையை போதிக்கிற மார்க்கமாகத்தான் இந்த மார்க்கம் இருக்கிறது. இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் தீவிரவாதத்தோடும் வன்முறையோடும் பயங்கரவாதத்தோடும் முடிச்சு போடுகிறார்களோ அந்த மக்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அமைதி வழியாக நிம்மதியின் வழியாகத்தான் இஸ்லாம் தங்களோடு இணைத்துக் கொள்ளும் அப்படியான மார்க்கம் என்கிற காரணத்தினால் தான் இந்த மார்க்கம் வியாபித்துக் கொண்டிருக்கிறது, வீரியத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சமீபத்திய ஒரு மாதத்திற்கு முன்னால் ஐநா சபையுடைய ஒரு அறிக்கை வெளிவந்தது. அந்த அறிக்கையில் 2050 ஆண்டு உலகத்தில் தீவிரம் என்று சொன்னாலே பயம் ஏற்படுகிறது, தீவிரமாக இஸ்லாம் வளரக்கூடிய 11 நாடுகளுடைய பட்டியல் இடப்பட்டிருக்கிறது. 11 நாடுகளுடைய பட்டியலில் யார் பேசிக் கொண்டிருக்கிறாரோ அமெரிக்காவும் இருக்கிறது, எங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இந்தியாவும் இருக்கிறது. உலகத்தில் அதிகம் வாழக்கூடிய இஸ்லாமிய நாடாக 2048 இந்த இந்தியா திகழும் என்பதை அவர்கள் குறிப்பாக சொல்லுகிறார்கள். இந்த பயமும் இந்த அவசரமும் இந்த குரோதமும் பகைமையும் வெறுப்புணர்வும் பல வழிகளில் பரவுகிறது. ஆனால் அதற்கு எதிர் ஆயுதம் இந்த திருமறை குர்ஆன், அதற்கு எதிர் ஆயுதம் அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதை கொண்டே நாம் போராடுவோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஜாஹிதுல் குர்ஆன், அந்த குர்ஆனை கொண்டே என்ன செய்யுங்கள், போராடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், நம்மிடத்தில் ஆயுதம் இருக்கிறது, அந்த ஆயுதம் திருமறை குர்ஆன், அதை கொண்டே போராடுவோம். இறுதி வரை அல்லாஹ் தஆலா வெற்றி இந்த மார்க்கத்திற்கு கொடுத்தே தீருவான் என்பதை நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியான வாழ்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி வாழ்ந்து மரணிக்கிற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه والناس أجمعين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வரம்பு மீறுதலை இஸ்லாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நீங்கள் பார்த்தால், உஹதுடைய யுத்த களத்தை நீங்கள் பார்க்க முடியும். உஹதுடைய யுத்த களத்தில் முஸ்லிம் மக்கள், அல்லாஹ்வை நம்புகிற கூட்டம் கடுமையான சேதத்தை சந்தித்திருந்த சமயம், அதிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உறவு அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையான முறையிலே சேதப்படுத்தப்பட்டு வயிறும் குடலும் கிழிக்கப்பட்டு எப்படியெல்லாம் அலங்கோலமாக்கப்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் அலங்கோலமாக்கப்பட்டு மரணத்தை சந்தித்திருந்த அந்த காட்சி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் அதை பார்த்து மனம் விரும்புகிறார்கள். மனம் விரும்பி கோபம் ஏற்படுகிறது. கோபம் ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தன்னுடைய உறவை பார்த்து, அம்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும், இந்த உலகத்தில் இரத்த உறவுகளை பேணக்கூடியவராக, நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தீர்கள். பெண்கள் கவலை கொள்வார்கள் என்று கவலை எனக்கு இல்லாவிட்டால், எனக்கு பின்னால் இப்படியான ஒரு நடைமுறை பழக்கப்படுத்தப்பட்டுவிடும் என்ற எண்ணம் என்னிடத்தில் இல்லாவிட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? உங்களை அடக்கம் செய்ய மாட்டேன். உங்களை இந்த பாலைவனத்தில், இந்த வனாந்தரத்தில் அப்படியே விட்டு சென்று விடுவேன். உங்களுடைய உடலை பறவைகளும் விலங்குகளும் சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லாஹ் அழைக்கிற பொழுது பறவைகளுடைய வாயிலிருந்தும் பிராணிகளுடைய குடல்களில் இருந்தும் நீங்கள் வெளியே வர வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். மாத்திரமல்ல, இப்படி உங்களை கொலை செய்தார்களே, அப்படியான மக்களில் 70 நபர்களை இதற்கு நான் பதிலாக பழிதீர்ப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இதற்கு எதிராக 70 நபர்கள் பழிதீர்க்கப்படுவார்கள் என்று சொன்னார். இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நின்று கொண்டிருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி நடக்கும் என்றால் இவர்களை நாம் எவ்வளவு கொடூரமான முறையில் பழி வாங்க வேண்டுமோ அப்படி நாம் பழி வாங்குவோம். சஹாபாக்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறுமொழி. இந்த 2 செய்தியும் அரங்கேறுகிறது. அப்படி அரங்கேறுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடுகிற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். 16வது அத்தியாயத்துடைய இறுதி வசனம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே, ஆகத்தும் ஃபஆகிபு மிஸ்லி மா உகிப்தும் பிஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே, நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்று இருந்தால் உங்களுக்கு எந்த அளவிற்கு அக்கிரமம் புரியப்பட்டதோ, வயின் ஆகத்தும் ஃபஆகிபு மிஸ்லி மா உகிப்தும் பிஹி வலஇன், எந்த அளவிற்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் பழி தீர்த்தால் போதுமானது. மாத்திரமல்ல, வலஇன் சபர்தும் லஹு கைரன் லிஸ்ஸாபிரீன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதை விட சிறந்தது என்ன தெரியுமா நபியே? நீங்கள் பொறுமையோடு இருப்பது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். பொறுமையான மக்களுக்கு பொறுமையை கடைபிடிப்பதற்கு ஆக சிறந்தது நபியே, நீங்கள் வஸ்திரு வமா சபரக், நீங்கள் என்ன செய்யுங்கள்? பொறுமையோடு உங்களுடைய பணியை செய்யுங்கள். பொறுமையாக இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய பேருதவியில் தான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய செயலை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? இல்லா பில்லாஹி வலா தஅஸன் அலைஹிம் வலா துஃபி வைக்கும் மிம்மா யம்குரூன். நீங்கள் அதை குறித்து கவலைப்படண்டாம். அவன் செஞ்ச அநியாயங்களை குறித்து கவலைப்படண்டாம். அல்லாஹ் அதற்கு ஒரு முடிவை ஏற்படுத்துவான். அவர்களின் சூழ்ச்சிகளை குறித்து நீங்கள் மனம் குமுறவும் வேண்டாம். எந்த மக்கள் இறைச்சம் கொள்கிறார்களோ, எந்த மக்கள் நன்னுடத்தை மேற்கொள்கிறார்களோ அந்த மக்களோடு அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய சூரத்து நாலுடைய 126, 127, 128 ஆகிய 3 வசனங்கள் இறக்கி அல்லாஹ் அதற்கு பதில் சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பு தேடினார்கள்.
எவ்வளவு சிறந்த மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அப்படியான தீவிரத்தன்மைக்கு அனுமதி இல்லை என்று சொன்னால் யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படியான உலகத்தின் நடுநிலையான சரியான மார்க்கத்திலே பயணிக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் பெருமிதம் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அல்லாஹ் உதவி செய்தான். அது பாதிக்கப்பட்ட எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அந்த மக்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். யாரு பக்கம் நன்மை இருக்கிறதோ அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான சிந்தனையோடு இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிக்கிற மனப்பக்குவத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆதாமா இந்தி வல்லில் அல்லாஹ் வக்கூலு கௌலி ஆதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.